அடேங்கப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். மாப்பிள்ள, கூட்டமே இவ்வளவு இருந்தா கலெக்ஷன் ஹெவியா இருக்கும்ல. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சிவராத்திரி அந்த 2 நாளா சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. சத்குரு ஜக்கி வாசுதேவ் ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் தியானம் மேற்கொண்டார். அவரை தொடர்ந்து பக்தர்களும் கண்களை மூடி சிவாய நாமத்தை உச்சரித்தபடி தியானம் செய்தனர். சாமி ஓம் கிரீம் ஐஸ்கிரீம்ங்கிற கரெக்டான ஆள் தானே? பொக்கவாய் கம்மிங் சூன் அப்படின்னு வாய் கீழே போர்டு வைக்கிற அளவு வயசாகி போயிருது. இப்போ இவங்களுக்கு டான்ஸ் தேவையா? இப்பவே இவங்களை அடிச்சு துரத்துறேன் பாரு. மூமெண்ட் என்ற பேர்ல முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான். காகாவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. రాజువో మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. ஆதியோகி சிலை முன்பு நடைபெற்ற மகா சிவராத்திரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பக்தர்கள் பரவச நிலையை அடைந்த காட்சிகள் தான் இவை. பரவச நிலையா? நான் மும்தாஜ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன், இத பரவச நிலைங்கிறாங்க. சரி, இந்த ஊர்ல பொழைக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. எல்லோரும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்கள். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? ஐயோ பார்த்தா, ஏன் இந்த காவி ட்ரெஸ்? காதல்ல தோத்தவன் காவி ட்ரெஸ் போடாம நேவி ட்ரெஸ்ஸா போடுவான் ஜாங்கிரி. எங்க ஆன்டிங்களா எந்திரிச்சு போய் பின்னாடி உட்காந்துட்டு ஃபிகருங்களா ஃப்ரண்ட்ல வந்து உட்காருங்க. வாங்க வாங்க ஆன்டிங்களா பேக்ல போங்க. உங்கள் அனைவரையும் தியானம் மூலமாக சிவலோகம் அழைத்து செல்ல போகிறோம். அனைவரும் கண்களை கட்டிக்கொண்டு தியானத்துக்கு தயாராகுங்கள். ஓம் ஜிம்பலக்கிடி பம்பா. என்ன சுவாமி ஏர்ல போற மாதிரி இருக்க? சிவலோகத்தை நெருங்கி போயிட்டு இருக்கோம்ல, அதான் உனக்கு ஏர்ல போற மாதிரி இருக்கு. சொர்க்கம் வந்துருச்சா சாமி? நரகத்துல நாஸ்டா சாப்பிட வேண்டிய நீ சொர்க்கத்துல சோறு சாப்பிட ஆசைப்படுறியா? ஏய், ஆந்த வாயில ஆய்ப்பெடுப்பத முறாத சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே நிறுத்துற அவனை. ஆமா, என்ன இது ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான் நீல கலர் லுங்கிதானு இத பார்த்து 2 மாடு செத்து போயிருக்கு, 4 பேருக்கு கண்ணு நுழையாயிடுச்சு. மச்சான் உள்ள நிறைய பைத்தி வாய சம காமெடியா இருக்கு. கண்ணால குத்தாத நீ என்ன காலங்காத்தால ஏன் இப்படி அறகுறை ஆடிட்டு இருக்க? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் பெருசு, உனக்கு இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? மிஸ்டர் டீச்சர்,
என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆடும் ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால். ப்ரோ வாட் இஸ் திஸ்? இந்த கிழங்கட்டையெல்லாம் இருக்கீங்க சேத்த கார்னர் பைசா இருக்கிறானே, குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. ஸ்மார்ட்டியா? மாடி அத்தாடி பொண்ணு எனக்கு தரியாடி. காடு வாங்குது, வீடு போகுது, இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா? போடு அடிய போடு, போட்டு அடிய போடு, டங்கரு 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 டங்கருன்னா சாவுக்கு ஆடுத வேலை கொண்டாந்து ஸ்டுடியோக்குள்ள விட்டா அவன் இங்கேயும்ல டான்ஸ் காட்டுதான். என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே. சில்றல்ல போங்கடி. இப்படி அவுத்துட்ட மாதிரி அலையிறியே, உங்க வீட்டுல அவனு கேட்க மாட்டாங்களா? காலம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி மொசு மொசுன்னு ஸ்டைலா? பேரம் பேத்தி பார்க்க வேண்டிய வயசுல தருதல மாதிரி பங்கு வச்சு சுத்துறான். அப்படியே அர்த்தம் பாரு. ஐயோ மாஸ்டர்ஜி, என்ன பிரியா இது? ஓ மாஸ்டர் தெருவுல ஆடிக்கிட்டு இருக்கா? ரம்முல மட்டும் கும்மு கும்முன்னு ஒரு குத்து குத்துற. போயவள போடாங்கற. ஐயோ 5 பைசா கூட இல்லையே. இனிமே எவனாவது கீபோர்டு வாசிக்கிறேன் கபோர்டு வாசிக்கிறேன் நீங்க பார்த்தேன் கையை கால உடைச்சிடும். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.